ஆயத்தத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் சுத்திகரும் சுகப்படுத்தும், ஆண்டவரை உறுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்மளே ஒரு ஜீவ பலியாக ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஒரு உகந்த ஜீவ வாசனையாக ஒரு நல்ல ஒரு ஆராதனை கற்றிருந்த நாளிலே கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறபடி விடுத்து ஆழத்திலிருந்து கர்த்தரை இன்றைக்கு நாம் துதிக்க போகிறோம். அவரை நோக்கி பார்த்து நாம் இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போமாக. ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இது வாசமாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு வந்து மறு உத்தரவு அளித்து எங்களுக்கு ஆண்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் இந்த ஆராதனை வேலையிலும் கர்த்தர் ஆவியானவர் எங்கள் மேலே ஆசீர்வாதப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மகிமையை காணவும், ஆண்டவரே இந்த மகிமையை ஆராயவும், ஆண்டவர பிரசனத்தில் ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து தேவனை துதிக்க கர்த்தரை எங்களை பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற அதற்காக நன்றி. இந்த நாமத்தை உயர்த்துகிறோம். தடைப்பட்ட மக்களை கொண்டு வந்து சேர்க்கும்பட ஜெபிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரச்சனை மிகுதியாக காணப்படட்டும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, யூத் ஸ்காலர்ஷிப், எல்லா ஆராதனைகள் கர்த்தர் மீட்டிங்கில் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆஸ்வதித்து கம்யூனிட்டி சர்வீஸ் ஆஸ்வதிக்கும்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாசன் கொடுக்குற வார்த்தையை கர்த்தர் ஆவினால் நிரப்பி ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களோட ஆறுதலும் தேர்தலுமாக இருக்க கர்த்தனை உதவி செய்ய போகிறதற்காக நன்றி. கர்த்தர் நாம மட்டும் மகிமைப்படட்டும். எந்த விதமான திசை திருப்பம் காரியங்கள் இருந்தாலும் இயேசு நாமத்தை ஓடுகிறோம். ஹல்லேலூயா. அப்படி நாம நீர் உயர்ந்திருக்கட்டும், நாங்கள் தாழ்ந்திருக்கட்டும். எல்லா துதிகள் நம் மகிமையும் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. என்னை மறவா இயேசுநாதன் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை மறவாமல் இம்மட்டுமாய் காத்து ஓடினத்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதன் வந்த தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதன் வந்த தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவன் காத்து
தலை முடியும் மென்னினிலே நீரறியா கருமெறியா என் தலை முடியும் மென்னினிலே என்னை வாழவா இயேசுவா உந்த கையவால் என்னை நடத்தும் உன்னை தொடுவோம் என் கண்மணியே தொடுவதாக ஒருத்தராலே சோத்திரம் அவன் உன்னை தொடுவோம் என் கண்மணியே தொடுவதாக ஒருத்தராலே சோத்திரம் அக்கினியின் மதியாக அன்பரே என்னை காத்திடுமே அக்கினியின் மதியாக அன்பரே என்னை காத்திடுமே என்னை வரவா இயேசுவா உந்த கையவால் என்னை நடத்தும் உனக்கே ஈராய் விளங்கும் ஆயுதம் வாழ்த்தினாரே என்றாரே ஆமென் ஹalleluya உனக்கே ஈராய் விளங்கும் ஆயுதம் வாழ்த்தினாரே என்றாரே சோத்திரம் பறந்திடுமே உன்னாமத்திலே பறவையே எனக்காய் துணியே பறந்திடுமே உன்னாமத்திலே பறவையே எனக்காய் துணியே என்னை வரவா இயேசுவா உந்த கையவால் என்னை நடத்தும் என்னை போற்றும் போக்குவித்தேனே ஏற்றி நடத்துவீரே சோத்திரம் என்னை போற்றும் போக்குவித்தேனே ஏற்றி நடத்துவீரே சோத்திரம் எப்படியும் உம்மடி கையிலே ஏறி என்னை சேர்த்திடுமே எப்படியும் உம்மடி கையிலே ஏறி என்னை சேர்த்திடுமே என்னை வரவா இயேசுவா உந்த கையவால் என்னை நடத்தும் என்னை வரவா இயேசுவா உந்த கையவால் என்னை நடத்தும் ஹalleluya கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஹalleluya ஆமென் Lord is good எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆமென் praise the Lord கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஒரு வசனத்தை நாம் படிப்போமாக உன்னத பாட்டுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என் நேசர் என்னோட பேசி என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என் ரூபவதியே எழுந்து வா ஹalleluya தேவன் பாருங்க தேவனோடு நெருங்கிய உறவுல வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ஆமென் how is our relationship with the Lord இருக்கீங்களா அப்படி கேள்வி கேட்டேன் பதிலே வரலையா கர்த்தரோடு உறவு எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணு நல்லா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க ஹalleluya அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கட்டு பாருங்க எவ்வளவு நம்ம மேல பிரியமா வைத்திருந்தாருன்னா என் பிரியமேன்னு கூப்பிடுவார் என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா நல்ல வசனம் என் மகனே மகளே எழுந்து வா என் தாசனே என் ஊழியக்காரனே எழுந்து வா என் சபையே எழுந்து வா நான் பேர் சொல்லி அழைத்த பிள்ளைகளே எழுந்து வா நான் கர்த்தர் அன்பாய் கூப்பிடுகிறேன் நம்ம தான் எழுந்து வர மாட்டோம் சபைக்கு எழுந்து வர்றதுக்கு எந்திரின்னு அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க பெற்றோரே சில சமயம் லேட்டு தான் வரணும் எழுந்து வரணும் ஆமென் எழுந்து வா என்று சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க வைப்பதே அவருடைய சித்தமும் திட்டமுமா இருக்கு ஆமென் எதுல எழும்பி பிரகாசிக்கணும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தரோட ஆவியா பரிசுத்த ஆவி அக்கினி அபிஷேகம் எழுந்து பிரகாசிக்கணும் தேவனுடைய வல்லமை எழும்பி பிரகாசிக்கணும் தேவன் கொடுக்கிற வரங்கள் அவருடைய வார்த்தை எழும்பி பிரகாசிக்கணும் ஹalleluya எழும்பி பிரகாசிக்கிற ஒளி வந்தது கர்த்தர் மகிமை உண்மையில் உதித்தது என்று பார்க்கிறோம் உலகத்தை மூடினாலும் இந்த காடுகள் உலகத்தை மூடினாலும் கர்த்தரோ நம்மேல் உதிப்பார் ராமன் சொல்லுவாங்க
எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். என் பிரியமே என்ற வார்த்தை உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 முறை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனாக இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக சபையை நேசித்து அழைக்கிற அந்த சத்தம் தான் உன்னத பாட்டுன்னு அந்த வரி. ஆமென். சாலமன் ராஜா பாத்தீங்கன்னா அந்த நேசித்த சூலமித்தாளுக்கு இந்த வரிகளை பேசினாலும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்துல இந்த புத்தகத்தை சேர்ப்பதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் சபையை அவ்வளவு நேசித்தபடியா. ஹல்லேலூயா. என் பிரியமேன்னு கூப்பிடுறான். இது நம்ம வெறும் மாம்ச கண்களாம் அந்த உன்னத பாட்டு பார்ப்போம். உன்னத பாட்டு படிக்கும்போது ஏதோ லவ் ஸ்டோரி மாறும். அந்த புக்கை படிச்சிங்கன்னா மாம்ச கண்களால் நம்ம பார்க்கக்கூடாது. ஆவியின் கண்களில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அந்த அன்பு, ஹல்லேலூயா, எவ்வளோ பெற்றது. ஒரு அன்பு நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்த நமக்கு அறிய வேணும். அவரோட அன்பு அவ்வளோ அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. நம்ம வீட்டில எல்லாம் சிப்ளிங்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெற்றோர் இருப்பாங்க. அவங்களை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? என் பிரியமே நான் கூப்பிடுவோம். கல்யாணம் பண்ணவங்கள தான் என்ன செய்வோம்? ஒய்ஃப் ஹஸ்பண்டை அப்படிதான் கூப்பிடுறீங்களா? என் பிரியமே. பார்த்தீங்கன்னா மணவாளன் மணவாட்டிய நேசிப்பது காதல். ஆனால் ஆண்டவர் நம்ம வைத்திருப்பது ஒரு பெரிய அன்பு. வெறும் அன்பு இல்லை, பேரன்பு. ஹல்லேலூயா. அன்பு கணக்கே பார்க்காது. நம்ம தான் ஆண்டுக்கு அன்பு செலுத்தும் போது கணக்கு பார்த்து செலுத்தும். எது கொடுத்தாலும் கணக்கு பார்ப்போம். கிளி தான் கொடுப்போம். ஆண்டு அள்ளி கொடுப்போம். ஆமென். வேதத்துல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பின் குணாதிசயங்களை அவர் சொல்றாரு. அன்பு எப்படிப்பட்டதான்? அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அன்பை பெருக்கி என் ஆறுயிரை காக்கும் இன்ப பெருக்க இறையே பராதாரமே. அதனால்தான் ஆண்டு யோவான் 3:16 இவ்வளவா இந்த உலகத்தை நேசித்தார். ஆமென். யாரும் கெட்டு போக கூடாது, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு வரணும். என் பிரியமேன்னு கூப்பிடுறாரு. என் ரூபவதியே எழுந்து வா. ஆண்டவர் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, இவர் என் நேசகுமார், இவர் மேல் நான் பிரியமா இருக்கேன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இயேசு தேவாதி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னோட போஜனம் என்று கீழ்ப்படிந்ததுனால. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேணும். ராமன் சொல்லுவாங்க, சும்மா நம்ம ஏதோ வந்தா போகணும் இல்லை, கேட்டுட்டு மார்க் போட்டுட்டு போறது கிடையாது. அவர் வார்த்தைக்கு, இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படும் போது அவருடைய பிரியமான அந்த மகனாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா. பிரியமானவர்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார். என்னென்ன காரியம்? ஒரு 4 முக்கியமான காரியங்கள் நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களுக்கு கர்த்தர் முதலாவது சுகத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாம். வசனத்தை படிப்போம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஹல்லேலூயா. முற்பிதாவாகிய யாக்கோபு பாத்தீங்கன்னா கடைசி மகனாக பென்யமீனுக்கு அவன் பிறந்தான். கடைசி மகன் தான் பென்யமீன், யாக்கோபுக்கு பிறந்த மகன். அங்க குடும்பத்துல கடைசி பிள்ளை என்று சொன்னாலே பிள்ளைகளுக்கு அதிக பிரியம் உண்டு இல்ல? எல்லா குடும்பத்துல அப்படிதான். கடைசி பிள்ளைன்னா ரொம்ப செல்லம் கொடுப்பான். அதே போலதான் இங்க யாக்கோபின் குடும்பத்துல நம்ம பார்க்கிறோம், வருஷத்தை பார்க்கணும். அது போல பென்யமீனுக்கும் குடும்பத்திலும் தேவனிடத்துல அதிக பிரியம் இருந்துச்சு. ஆகவேதான் மோசே அவர்கள் மரிக்க போகும்போது காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பென்யமீன் கோத்திரத்தை பார்த்து, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், தேவனோடு சுகமாய் தங்குவான், அவனை எந்நாளும் தேவன் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று மோசே பென்யமீன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்ப கர்த்தருக்கு பிரியமான பென்யமீன், அப்படிதானே? ஒரே ஒரு ஆமன் தான் வந்துச்சு. கர்த்தருக்கு பிரியமான பென்யமீன் கூட்டத்தார் நாம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அளவற்ற பிரியத்தினால
கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு அப்படித்தான் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால வியாதியே வராதுன்னு சொல்லல, வியாதி வரும். வியாதி வர்றதுக்கு காரணம் நம்ம தான் இல்லையா? மேக்சிமம் சில பேர் ஹெல்த் கான்சியஸ் இல்லை, சும்மா மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிட்றது, அப்புறம் சுகர் வராமலே இருக்கும். அப்புறம் பாஸ்ட் ப்ரே பண்ணுங்க. நம்ம தான் ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். நிறைய இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆமா, சம்பாதிக்கிறதுனா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் புரியிட்டு போகணும். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வியாதியை வராதுன்னு கிடையாது. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு. நம்ம தான் ஹெல்த்தை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். 127 சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க சரியா தூக்கமே வர மாட்டேங்குது பிரதர், கெட்ட கெட்ட கனவா வருது. கண்ட சினிமா பார்த்தா கெட்ட கெட்ட கனவா தான் வரும். சில பேர் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரையும் போட்டுப்பாங்க, நல்லதே கிடையாது. நல்லா ஜெபிச்சு தூங்குங்களேன், நல்ல தூக்கம் வரும். பிரியமானவர்களுக்கு கர்த்தர் எப்படி சார் கொடுக்குறாரா? நித்திரை அளிக்கிறார். தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். கேள்வி என்ன, நம்ம அவர் மேல் பிரியமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். அவர் மேல் பிரியமா இருந்தால் நிச்சயமாகவே வீடுல சுகம், ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். பென்யமீன் கோத்திரத்துக்கு பாருங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார் மோசேயோட ஒரு தேவதாசனை கொண்டு. பிரியமானவருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். நம்மளை பயமுறுத்துற காரியங்கள்லாம் நிறைய இருக்கும். பிலிசூனியம், மந்திரங்கள், பிசாசின் போராட்டங்கள், பல விதமான காரியங்கள் இருக்கும். ஆரம்பத்தில் போன வாரம் போயிருந்தப்போ அங்கே ஒரு போர்டு, அங்கே ஒரு வீட்டில் ஒரு பெரிய போர்டு, இங்கே பில்லி சூனியம் வைக்கப்படும், பில்லி சூனியம் எடுக்கப்படும், ரூபாய் 1000. இப்படி ஒரு போர்டு வச்சுருக்கான். அங்கே பாஸ்டர்கிட்ட சொன்ன நம்மளும் ஒரு போர்டு போடலாம், இங்கே பில்லி சூனியம் மட்டும் எடுக்கப்படும் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. இப்படிலாம் நடக்குது. வில்லேஜ் மினிஸ்ட்ரி சாதாரண மினிஸ்ட்ரி கிடையாதுங்க. அவன் வச்சு அன்னைக்கு 3 பேர் சேர்த்து போயிட்டான். பிசாசுக்கும் என்ன இருக்குது? வல்லமா அதிகாரம். அதை விட அதிகமா தேவனும் தேவாதி தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. ஆகவே இதெல்லாம் பிசாசு யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி அவனை பயமுறுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை செலுத்தி மைண்டை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, பிசாசின் போராட்டங்களுக்கு தேவன் முடிவு கட்ட உங்கள் குடும்பத்தை சுகமாக தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வாக்குவாசனை கொடுக்கிறார். உனக்கு அடைக்கலமா இருந்து சத்துரு எல்லா வல்லமையிலும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அதனால ஆண்டு சொல்றேன், பிரியமே ரூபவதியே எழுந்து வா, வரணும். நம்ம பாட்டுக்கு லேசியா உட்காந்து கூடாது. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்ம பிரியப்பட்டு எல்லா காரியத்தையும் வாய்ப்பு பண்ணுகிறார். தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிப்போம். அது மாத்திரமல்ல, நம்ம போடப்பட்ட எல்லா வழக்குகள் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்து நமக்கு பூரண விடுதலையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன வழக்கு நமக்கு எனக்கு எதிராக நம்ம சபைக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸாக வந்துச்சு. நாங்களும் பயப்படவே இல்லை. அதுக்கு மாறாக இன்னொரு வக்கீல போய் நாங்கள் ஒன்றும் செய்யவும் இல்லை. ஜெபிச்சோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாட்டி விட்டார். அவர் நீதிபதி, அவர் நமக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவனுக்கு விடுதலை உண்டு, பிரியமானவனுக்கு சுகம் உண்டு, பிரியமானவனுக்கு ஆசீர்வாதம். அவர் மேல் பிரியமாய் பற்றுதலாய் நம்ம இருக்க வேண்டும். அதனால ஆண்டு கூப்பிடுறேன், பிரியமே ரூபவதி எழுந்து வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பென்யமீன் கோத்திரத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார், கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். ஜெப ஆலய தலைவர் எபீரு இஸ் ஒன் ஆஃப் த சர்ச் எல்டர்ஸ். அவரோட மக பார்த்தீங்கன்னா ஏதுவான ஒரு வியாதி மிகவும் வேதனையில கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மகள் உயிர் பிரியும் நிலைமையில எபீரு இயேசு கிட்ட போயிட்டு, ஆண்டவரே மக மேல நீர் கையை வைத்தினா என் மகன் பிழைப்பான். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 75 நாள் 76 நாள் 77 நாள் 78
தயவுசெய்து என் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு அழைக்கிறார். அதுக்குள்ள 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பயங்கர ரத்தப்போக்கு, பயங்கரமான வழி, கஷ்டத்தினால இயேசுன வருஷத்தை ஓரத்தை தொட்டு அவள் அந்த சுகத்தை பெற்றுக் கொடுக்குறான். இந்த டைம் இதில் லேட் ஆயிடுச்சு எவ்ரி வீட்டுக்கு போகிறதுக்கு ஆண்டவர். அதுக்குள்ளே அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. ஆனாலும் இயேசு பாருங்க எவ்விருவை தேற்றி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் அங்கே இருக்க எல்லா கூலிகள்லாம் மாறி அடிப்பாங்க தெரியுமா, அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாம் வெளியே துரத்தி விட்டுட்டு இயேசு என்ன பண்ணாரு, மார்க் 5:41 பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கும்மை என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். சிறு பெண் என்று தமிழ் வேதாகத்தில் போட்டிருந்தாலும் இதனுடைய மூல பாஷை அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா என் பிரியமானவனே, என் பிரியமானவளே. இங்கிலீஷில் பார்த்தா மை லவ் மை டார்லிங், பிரியப்படுகிறோம். ஏனென்றால் அந்த சிறு பெண் இயேசுக்கு மிகவும் பிரியமாக இருந்ததுபடியால் அந்த இயேசு செத்து போனவளை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. பிரியமானவனுக்கு எல்லாம் உண்டு. இயேசு சுகத்தை கொடுப்பார். மாற்ற மரியாதை கர்த்தர் ரொம்ப பிரியமா இருந்தாங்க. லாஸ்ட் செத்து போயிட்டார். அவர் மேல் ரொம்ப பிரியம். இயேசு கண்ணீர் விட்டாருன்னா பாருங்க, அவ்வளோ பிரியமா இருந்த அந்த குடும்பத்தின் மேல செத்து போன லாஸ்ட் 4 நாள் கழிச்சு எழுப்பினாரு. அவன் மேல் பிரியமா இருந்தபடியா கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் அவர் மேல் பிரியமா இருக்கணும். This is a year of living a close intimacy with the Lord. ஹல்லேலூயா. ரொம்ப அதிகமா ஒன்று ஆண்டவரோட கிட்டி சேரணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி இருக்கணும், ஆண்டவரோட அதிகமாக பிரியமா. நம்ம எவ்வளோ பிரியமா இருக்கிறோம் கணவனோட மனைவியோட, இப்படிதானே பிள்ளைகளோட, அந்த அளவுக்கு அதிகமாக இயேசு தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. We should love the Lord with all our heart, with all our strength, with all our mind. ஆகவே கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அந்த பிரியத்தினால உங்கள் வியாதியை கர்த்தர் நிச்சயமாகவே குணமாக்குவார். சாகாமல் பிழைத்திருந்த எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் சரியா, டாக்டரால் மருத்துவரால் குணப்படுத்த முடியாத வியாதியை கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு வியாதி வராதுன்னு சொல்லல, மரணம் வராதுன்னு சொல்லல, வரும் தான். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தழும்புகளால் சுகமாக்குறது. ஹல்லேலூயா. பிரியமானவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதனால ஆண்டு கூப்பிடுறாரு நம்ம பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. அடுத்து பிரியமான கர்த்தர் என்ன செய்யறார்? 2வது பாயிண்ட், பிரியமானவர்களுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 37-38 வசனம். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கி போய்த்தினாலும் அழைத்து கொண்டு போய், ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் அவ்வளவு பிரியமாய் இருந்தபடியா. ஹல்லேலூயா. அவ்வளவு பிரியம். அவர் சொல்றார், அவர் உன் பிதாக்களின் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தொடர்ந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதியில் உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தபடியால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் வாக்கு பண்ணின ஒரு வாக்கு தத்துவம். மோசேயின் காலம் முடிந்த போது யோசுவா மற்றும் காலத்துல தேவன் வாக்கு பண்ணின அந்த கானான் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக பல தடைகள் வந்துச்சு. பல ராஜாக்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் வந்து அந்த அரசாங்கம் எல்லாருமே பலவிதமான போராட்டங்கள் கொடுத்தாங்க. ஆனாலும் பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமா இருந்தபடியா
பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அவருடைய தலைமுறைகளுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு அப்படியே செய்வார். We will see the blessings of the Lord upon our children's children. ஆமென். நம்முடைய சந்ததிகள் மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தர் அப்படியே, ஏன்னா வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாது. ஒரு வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது மாறாது. தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அந்த பிரியத்தினால தலைமுறைகளுக்கு அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கும். நல்ல வசனம் இருக்குது. அவர் காக்கிற தேவன் 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம தலைமுறைகள், நம்ம ஜெனரேஷன் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம கவலைப்படவே தேவை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களுக்கு முதலாவது கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், இரண்டாவது சுதந்திரத்தை கொடுக்கிறார், மூன்றாவது பிரியமானவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மீது அளவற்ற அந்த அன்பு கொண்டபடியால் சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவன் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்தார். நமக்காக அவர் பாவமான கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பை வெளிப்படுத்தினார் கல்வாரி சிலுவை. அதன் மூலமாக நாம் ரட்சிப்பை இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்மே வைத்த அந்த அன்பு பிரியத்தினால் நம்முடைய பாவங்களுக்கு அவர் பரிகார பலியானார். தேவ ஆட்டுக்குட்டியானவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து ரத்தத்தை சிந்தின தேவன் நமக்கு இலவசமான அந்த ரட்சிப்பு. பிரியமானவர்களுக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. ஒரு வசனத்தை படிப்போம். உன்னத பாட்டுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அக்கினி தழல் மற்றும் அக்கினி ஜுவாலை போன்ற இயேசு கிறிஸ்து அந்த நேசத்தை வெள்ளங்களும் திரளான தண்ணீர்களும் வந்தாலும் அது ஒன்றும் செய்யவே முடியாது என்று பாருங்க. ஹல்லேலூயா. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாது. அவ்வளோ பிரியம் வைத்திருக்கிறார். His love is so, ஆழமும் உயரும். அது நம்ம உணரவே முடியாது. அவ்வளோ பிரியம், அவ்வளோ அன்பு. இவ்வளவாய் உலகத்தை நேசி அன்பு கொண்டு என்று சொல்கிறார். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையா காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு நல்ல ஆண்டு இருப்பார். சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகும். We should offer our bodies as a living sacrifice, holy and pleasing to God. காணிக்கையாக ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். இன்னைக்கு ஒரு ஒரு தாய் இல்லாத ஒரு பிள்ளை தகப்பன் வளர்க்குறான்னு வச்சுக்கோங்க. அவதான் தாய் தகப்பனாக இருந்து அந்த மகளை வளர்த்து நன்றாக படிக்க வைத்து ரொம்ப பாதுகாப்பு. அந்த மகளுக்கும் தகப்பன் மேலே நல்ல நேசம், 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அன்பாக இருக்கிறாங்க. தகப்பன் சொல்கிறாரு, மகன் இந்த வீட்டுக்கு வெளியே போய் விளையாடாத, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு. பட் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, டெய்லி போய் விளையாடுறா. ஆனால் அப்பா சொல்லிட்டாங்களே, இனிமேல் நம்ம அப்பா பேசி கேட்கணும், கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு மனசாட்சி பேசுது. ஆனாலும் ஜன்னல் வழியை பார்க்குறாங்க, பசங்கள்லாம் விளையாடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுறாங்க, சில பேர் கூப்பிட்றாங்க வா அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே என்ன இருக்குது? அப்பா பேச்சை நம்ம மீறக்கூடாது. இது நினச்சிக்கிறா, சரி அப்பா வேலைக்கு போயிட்டு பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு தாட்டும் வருது. பிசாசு அப்படிதான் இல்லை, நம்மளை எந்த வகையிலும் நம்ம டெம்ப்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எப்படியாவது உள்ள வைக்கணும், கீழ்ப்படியாமல் போகணும். அதுதான் சாத்தானோட வேலை. ஸோ அப்படிலாம் தாட் வருது அந்த மகளுக்கு. இவ அப்பா பேச்ச மீறி என்ன செஞ்சதா, போய் விளையாட போகிறான். போய் விளையாண்டு வரான், நினச்சிக்கிறா அப்பா வீட்டில் இல்லை அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோம்னா மனசாட்சி உறுத்துது, ஐயோ அப்பாவோட பேச்சு நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டோமே
இவ்வளோ அன்பு செலுத்தினாரு, இவ்வளோ நேசித்தாரு, இவ்வளோ நம்ம மேல் பிரியம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள நடந்துகிட்டே இருக்கிற ரூம்குள்ளே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வாலில் போய் இடித்து அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் இடித்து விழுந்து ஒன்று நொறுங்கி போயிடுது. தலையில் சின்ன காயம். அப்போ பார்த்து வீட்டு வேலை செய்கிற அம்மா வராங்க. என்னம்மா இப்படி இருக்குது? சொல்கிறேன், எல்லா காரியத்தையும் சொல்கிறான். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ அப்பாட்ட போய் சொல்லேன், உன்னோட அப்பா தானே, போய் பொண்ணே போய் சொல்லு. இல்லை அப்பா வேலைக்கு போய், இல்லை அப்பா இங்கே தானே இருக்கிறாரு, ரூமில் தான் இருக்கிறாரு, இவருக்கு தெரியல. ரொம்ப நேரம் ஆச்சு, 2 hours 3 hours ஆச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு போய் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், மனசாட்சி ஒத்துக்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு போய் அப்பாட்ட மன்னிப்பு கேட்குற, ஒப்புருவாகுறோம். அப்புறம் கேட்குறா, நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு. இல்லைம்மா, இன்றைக்கி ஒரு நாள் அவங்க கூட ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி லீவ் போட்டேன். ஆனால் நீ என் பேச்சு கேட்காம என்ன பண்ணிட்டேன், வெளியே போய் விளாண்டு அடிபட்டு, ஆனாலும் உன்னை நான் மன்னிச்சிடுறேன். நம்முடைய தேவாதி தேவன் அப்படிதான் மன்னிக்கிறது தேவன். ஹல்லேலூயா. ஆனால் சில வேலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனிடத்துல வரதே இல்லை. we get carried away. அதுதான் சாத்தான் யாரை விழுங்கலாமா என்று தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கும். தேவனிடத்துல வந்து ஒப்புரவாகிறது இல்லை, மன்னிப்பு கேட்கறது இல்லை. நம்முடைய தேவாதி தேவன் அப்படிதான் நம்ம மேல் அன்பு கூறுவது நாம் செய்கிற நல்ல காரியங்களுக்காகவோ இல்லை அவருக்காக நாம் படுகிற பாடலுக்காகவோ இல்லை. அவர் நம்முடைய அவரோட பிள்ளைகளாய் இருப்பதினால அவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு பிரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா, கூப்பிடுறாரு. அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, பிரியமானவனுக்கு கர்த்தர் உன்னத பலத்தை கொடுக்கிறார். ஆமென். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். தானியேல் பாத்தீங்கன்னா பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போறாரு. ஆனால் அங்கேயும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் என்ன, எதை காத்துக்கொள்ளணும்? பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தானியேல் அப்படிதான் அந்த சிறைப்பட்டு போன இடத்துல அந்த ராஜன் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தேவன் மேல் வைத்த அந்த உடன்படிக்கையை காத்து கொள்கிறார். உடன்படிக்கை, நம்ம எவ்வளோ உடன்படிக்கை எடுக்கிறோம், அது வருஷம் எடுக்கிறோம். டிசம்பர் 31ஆம் தேதி ஜெபத்தில் செய்கிறோம். ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் இனிமேல் பண்ணவே மாட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சிடறாங்க, திருப்போம். இப்படி நமக்கு தானியேலோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவன் பேரில் வைத்த அந்த உடன்படிக்கை அவர் காத்து கொண்டிருந்தார். அளவில்லாத தேவனுடைய அவர் மேல அளவில்லாத பிரியம் வந்துருச்சு. எவ்வளவோ கஷ்டங்கள் அந்த ராஜ்யத்துல பார்க்குறோம். பாபிலோன் ராஜ்யத்துல எவ்வளவோ ராஜாக்கள் மாறினாலும் தானியேலை கர்த்தர் உயர்த்தி கொண்டே தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மேல அவ்வளோ பிரியமா இருந்தார். தேவனுடைய பிரியம் அவன் மேல் இருந்தபடியால் தானியேல் செய்கிற எல்லா காரியமும் ஜெயமாகவே மாறிச்சு. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களுக்கு கர்த்தர் உன்னத பலத்தை கொடுக்கிறார். சிங்கக்கேபில தூக்கி போட்டாங்க, சிங்கம் அவன் ஒண்ணுமே செய்யல. சிங்கம் கூட நினைச்சிச்சு கர்த்தர் இவர் மேல பிரியமா இருக்க, நம்ம எதுக்கு போய் கடிக்கணும். ஆமென். தேவன் நம்ம மேல் பிரியமா இருந்தா நமக்கு விரோதமா எந்த காரியம் அணுகாது. நாம அவர் மேல் பிரியமா இருக்கணும். ஏன்னா அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கார். பிரியமானவர்களுக்கு கர்த்தர் உன்னத பலத்தை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பெர்சியா ராஜாவின் காலத்துல தானியேல் ஒரு தரிசனத்தை கண்ட பொழுது அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தானியேல் 10ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. தரிசன நிமித்தமாக அவர் ஆவியிலும் சரீரத்திலும் ரொம்ப பலவீனமாற்று போனார். உருவமே மாறி போயிடுச்சு. சில சமயம் ஏதாவது தரிசனம் ஏதாவது கனவு வந்துச்சுன்னா சில பேர் பேய் அறிஞ்ச மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே வீக் ஆயிடுவாங்க. நினைச்சு இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடும். தரிசனம் தானியேலுக்கு பாருங்க, அவர் உருவமே மாறி போயிடுச்சு. அப்பொழுது தேவனுடைய தூதன் வந்து தானியேலை தூக்கிவிட்டு நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்று தைரியப்படுத்தினார். பிரியமான புருஷனே தானியேலே, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. திடன் கோல். இந்த வார்த்தை நிமித்தம் தானியேல் திடன் கொண்டு உன்னத பலத்தினால் திருப்தி ஆனான். ஹல்லேலூயா. அப்போ பவுலுக்கும் அதே தான் நேரிடுச்சு. ஆண்டவரையும் உள்ள எடுத்து போடும்.
கர்த்தர் சொன்னாரு, நீ பலவீனத்துல என் பலன். அவ்வளவுதான். நமக்கு பலவீனம் இருக்கும், சுகவீனம் இருக்கும், ஆனால் தேவனுடைய கிருபை நம்ம மேல எப்பொழுதுமே. அந்த கிருபை தான் நம்மளை தாங்குது. பாடுறோமே கிருபையின் பாட்டு, இவ்வளவு பாடுறோம். தேவனுடைய கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்தணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட பல காரியங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நம்ம பயந்து போய் சோர்ந்து போயிருக்கலாம். என்ன நடக்குமோ, வர எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் வருமா, சபைக்கு விரோதமா ஏதாவது நடக்குமா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதுதான் ஜெபம் தான். தானியேலுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு. பிரியமானவர்களுக்கு மேல் கர்த்தர் உன்னத பலனை கொடுக்கிறார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்காதே திகையாது, நானே உன் தேவன். உலக வாக்கு வசனை குறித்து நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது. விசுவாசம் எங்கே? நீ விசுவாசித்தா தேவன் மகிமை காண முடியும். தானியேலை போல அவர் மேல் நாம் பிரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பாருங்க, நமக்கு பலத்தினால் நம்ம நிரப்புகிறார். புதிய பலம், உன்னத பலத்தினால் கர்த்தர் நம்ம இந்த ஆண்டுல நிரப்ப போகிறார். அதாவது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. உன்னத பலன், உன்னத கிருபையினால நம்ம எழுந்து நம்ம போராட போகிறோம். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமா, ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்டிருந்தாலும் ஜெயங்கன்னு வரும். ஆமா, அதான் தாவீது சொன்னார், I come in the name of the Lord and கோலியாத் வீழ்த்தினான். தேவனுடைய நாமத்துல அவ்வளவு வல்லமை உண்டு. ஆகவே ஆவி ஆத்ம சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தர் ஒரு புதிய பலத்தினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி கெத்செமனே தோட்டம். Is that one? Luka 22:43. இல்லையா? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தான் அனுபவிக்க போகிற அந்த வசனம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தான் அனுபவிக்க போகிற சிலுவை பாடுகளை குறித்து மிகுந்த கலக்கம் உண்டான போது அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்தது, ஆத்மாவில் மிகுந்த சோர்வுடையவராய் காணப்பட்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். தேவன் தன் பிரியத்தை யார் மீது வைத்திருக்கிறாரோ அவருக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்டிப்பா உண்டு. ஆமென் சொல்லுவோம். ஆமென். யார் மீது கர்த்தர் பிரியம் வச்சிருக்காரோ அவங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம், பிரச்சனைகளும் உண்டுதான். ஆனாலும் தேவன் அந்த பிரச்சனை சமாளிப்பதற்கான உன்னத பலத்தின் கிருபை நமக்கு அளிக்கணும். சோர்ந்து போயிடவே கூடாது. இயேசுக்கு பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தான் அனுபவிக்க போகிற சிலுவை பாடுகளை குறித்து மிகுந்த காலம் அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்ன ஆக போகுதோ, என்ன பண்ண போறாங்களோ. ஆனாலும் அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெருந்துளியில தரையில் விழுந்து ஆத்துமத்தில் மிகுந்த சோர் உடையவராய் காணப்பட்டார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை நம்ம சோர்ந்து போன பல காரியங்கள் இருக்கும் வாழ்க்கையில, குடும்பத்துல சோர்ந்து போயிருப்போம். ஆனா அப்ப பார்த்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிமித்தமாக நம்ம பலப்படுத்துவார். அதாவது வசனம் வரும் திடீர்னு. ஹல்லேலூயா. யாராவது திடீர்னு கூப்பிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு. ஆமென். அவர் பலப்படுத்துற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலப்படுத்துற தேவன் இயேசு தேவாதி தேவன் பலப்படுத்தினார் சோர்வடையும் பொழுது. ஆகவே பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா? உன்னத பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஊழியத்தை நம்ம விட்டு விடக்கூடாது, குடும்பத்தையும் விட்டு விடக்கூடாது, சபையும் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. கர்த்தர் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அதுக்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதனாலதான் தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்றார்? பிரியமே ரூபவதியே எழுந்து வா. கடைசியாக பார்க்கிறோம், பிரியத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கிறார். ஆமென். இந்த வருஷம் நம்ம தேவனோட அதிகமாக we should have a deep, a strong intimacy with the Lord Jesus. ஆமென். விசேஷமாக எங்க ஜெனரேஷனுக்கு, நம்ம சபை ஜாஷுவா ஜெனரேஷனுக்கு, ஆமென், we should build up a deep relationship with the Lord. Lots of young people,
தேவனோட நல்ல உறவை உருவாக வேணும். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தம்முடைய அன்பினால நேசிக்கிறார், இழுக்க பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எழும்பி வான்ற. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம சபைக்கு வந்துட்டு போறது இல்லை. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற என்னன்னா, கணுக்கால் முழங்கால் இடுப்பளவு நேசத்தை எதிர்பார்க்கவில்லை, நீச்சல் ஆழம். அப்படிப்பட்ட அந்த நேசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவா நாம் நேசிக்கணும். இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கொண்டு இந்த இயேசு சொல்லும்போது நாம் எவ்வளோ அன்பு கூப்பிடுறோம் இயேசு இடத்துல. ஆமென். We should love the Lord with all our heart. ஆகவே மணவாளன் ஆகிய இயேசு எழுந்து வான்னு சொல்லும்பொழுது நம்ம ரீசன்லாம் சொல்லக்கூடாது. இப்போதான் நான் ட்ரெஸ் பண்ணுறேன், இப்போதான் நான் படிக்க போகிறேன், எக்ஸாம் இருக்கு, எழுந்து வான்னா எழுந்து வரணும். ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார், கைவிடாதவர். இன்றைக்கு இந்த ஜெனரேஷன் கர்த்தர் அழைக்கிறார், நம்ம சபையை அழைக்கிறார். அதிகமாக போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் நம்ம அவரோட கிட்டி சேரணும், அவரோட தேவனோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அதிகமான ஜெபம், வேத வாசிப்பு. என் பிரியமே ரூபவதியே எழுந்து வா. இப்படிப்பட்ட இந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரா. நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னத பாட்டில் ஆண்டவரை நாங்கள் வாசித்தது போல என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே ரூபவதியை எழுந்து வா. ஆண்டவரே, நீர் தேவனோடு நெருங்கி அந்த உறவு வாழ்வதற்காகவே கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட உறவை இன்னும் அதிகப்படுத்தவும் இந்த வருஷத்தில் வருகிற நாட்களில் தேவனுக்கென்று ஆண்டவரே பிரியமானவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கிறீர், பிரியமானவர்களுக்கு நீர் ஆண்டவரே சுதந்திரத்தை விடுதலையை கொடுக்கிறீர், பிரியமானவர்களுக்கு உன்னத பலத்தை கொடுக்கிறீர். ஆளுடைய பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறீர். இதன் மூலமாக பெரிய எழுப்புதலை நீர் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் நீர் எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. ஒரு பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிப்பதாக. பென்யமீன் கோத்திரத்தின் குடும்பத்தாரை மோசே ஆசீர்வதித்தது போல கர்த்தர் எல்லா குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க நீர் திட்டம் வைத்திருக்கிற ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர். அப்படியே நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.